இது தனிப்பட்ட முறையில சொல்லாட்டாலும் கூட அநேக காரண காரியங்களை வைத்து இருக்கும்போது திமுகவிலே மிக மூத்த அமைச்சர் ஒருவரும் அல்லது திருச்சி பகுதியை சார்ந்த அமைச்சர் ஒருவரும் நிச்சயமாக இதில் சிக்குவார்கள் என்றுதான் எடுத்தெடுப்பிலே நாம் பார்க்கும்போது நமக்கு தெரிகிறது. அந்த மூத்த அமைச்சர் இப்பொழுது பல மருத்துவமனைகள் எல்லாம் படுத்து படுத்து எழுந்து வருகிறார். முன்கூட்டியே இருக்க வேண்டும் என்று எழுந்து வருகிறார். அவ்வாறு பார்க்கும்போது அண்ணாமலை அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துகளினால் மத்திய அரசு ஏதாவது ஒரு இவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து விட்டால் இவர்களுக்கு தங்கள் வாழ்வு பாதிக்கப்பட்டுவிடும், தங்கள் புகழ் கெட்டுவிடும் என்ற பயம் அவர்களுக்கு அதிகமா இருக்கிறது. அதனால்தான் அவர்கள் டெல்லிக்கு சென்று அவர்கள் பாஜக காலில் விழலாம் என்று கூட அவர்கள் பல முயற்சிகளை எடுத்தார்கள். ஆனால் அதற்கு அவர்கள் துணை போகவில்லை. அண்ணாமலையாரை பொறுத்தளவில் சிறிது சிறிதாக வெளியிடுகிறார்கள். ஒரு 48 மணி நேரத்தில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாலியல் குற்றவாளிக்காக யார் பேசினார் என்ற அந்த காவல்துறை அதிகாரியின் பேரு வெளியிடுவேன் என்று கூறியிருக்கிறார்கள்.